Hi students, so this is Dinesh here. So today's topic 12th standard unit 2 complex number. So already we learned 3 exercises. Now we go to 4th exercise. This heading for conjugate of a complex number. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய கான்ஜுகேட் எப்படி எடுக்கணும், அதை எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சார் டுடேஸ் டாபிக். ஓகே சார், இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் நான் எழுதுறேன் சார். z equal to x plus iy அப்படின்னு எழுதுறேன் சார். அப்ப z உடைய கான்ஜுகேட் என்ன? அந்த கான்ஜுகேட் அப்படிங்கிறதுடைய சிம்பல் z பார் சார். சார் zங்கிறது ஒன் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய கான்ஜுகேட் அப்படினா z பார்ஸ். So that is equal. So conjugate அப்படினா imaginary பார்ட்டுக்கு சைன் மாத்தணும் சார். அதான் conjugate மீனிங். பாருங்க, imaginary பார்ட்டுடைய சைன் பிளஸ்ல இருந்ததுன்னா மைனஸா மாத்திக்கணும் சார். அவ்வளவுதான் சார். சார் imaginary பார்ட்டுடைய சைன் இதுவே பிளஸ்ல இருக்குதுன்னு வெச்சுக்க சார், மைனஸ்ல இருக்குதுன்னு வெச்சுக்கங்க சார். z equal to x minus iy ன்னு இருக்கு. அப்ப z bar equal to x சார் மைனஸ்ல இருக்கா பிளஸ் iy சார். அவ்வளவுதான் சார். அப்ப ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய கான்ஜுகேட் எடுக்கணும்னா பிளஸ்ஸா இருந்தா மைனஸ்ல மாத்தணும், மைனஸா இருந்தா பிளஸ்ல மாத்தணும். எங்க இமேஜினரி பார்ட்ல. அவ்வளவுதான் சார். அந்த கான்ஜுகேட்டை குறிக்கிறது தான் சார் பார். பார் போட்டாங்கன்னா கான்ஜுகேட்னு அர்த்தம் சார். z கொடுத்துட்டாங்க, ஃபைண்ட் தி z பார் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன எடுக்கணும்? கான்ஜுகேட் எடுக்கணும். அவ்வளவுதான் சார். இதுதான் நமக்கு டாபிக் இன்னைக்கு. ரைட் சார். இப்போ கான்ஜுகேட் எப்படி எடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ரைட். இப்போ இதுல என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் சார். சார் ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு கான்ஜுகேட் உடைய ப்ராப்பர்ட்டிஸ். சார் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. சார் z1 plus z2 whole bar that is equal. சார் z1 bar plus z2 bar. அப்ப ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு, z1 and z2. இத ரெண்டையும் ஆட் பண்ணி அதுக்கு பார் எடுக்கணும். அப்ப இதனுடைய ஆன்சர் எதுக்கு ஈக்குவல் ஆனது? z1 க்கு பார் plus z2 க்கு பார். இத ரெண்டையும் ஆட் பண்ணி பார் எடுத்தாலும் ஸ்ட்ரைட்டா z1 க்கு பார் எடுத்து z2 க்கு பார் எடுத்து ரெண்டையும் ஆட் பண்ணாலும் இந்த ரெண்டு ஆன்சரும் ஈக்குவல். இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. சார் சிம்பிளா சொல்லணும்னா சார் இப்ப ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு பார் கொடுத்திருக்காங்கன்னு வெச்சுக்கோங்க. அப்ப அந்த பாரை ரெண்டா உடைக்கலாம். z1 பார் plus z2 பார். அவ்வளவுதான் சார். அடிஷன்ல சார் ரெண்டு கொடுத்திருக்காங்க. சார் 4 கொடுத்தா சார் z1 plus z2 plus z3 plus z4 இப்படி கொடுக்கறாங்க வெச்சுக்கோங்க. 4 பிரிங்க. z1 பார் plus z2 பார் plus z3 பார் plus z4 பார். அவ்வளவுதான் சார். சார் எத்தனை கொடுத்திருக்காங்களோ அத்தனையும் உடைச்சோம்னா போதும் சார், வேலை முடிஞ்சு போச்சு. தட்ஸ் ஆல். ரைட் சார். இது ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாருங்க. z1 minus z2 bar. சார் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அடிஷன். Now subtraction. அப்ப சப்ட்ராக்ஷன்ல ரெண்டா உடைக்கலாம். z1 bar minus z2 bar. அவ்வளவுதான் சார். அடிஷன்ல கொடுத்தாலும் ரெண்டா உடைக்கலாம், சப்ட்ராக்ஷன்ல கொடுத்தாலும் ரெண்டா உடைக்கலாம் சார். பார ரெண்டா உடைச்சுக்கலாம். இது எத்தனை கொடுக்கறாங்களோ அத்தனை உடைச்சுக்கலாம் சார். அவ்வளவுதான் சார். சார் நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன். z1 into z2 bar. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ப்ராடக்ட்ல இருக்கு, அதுக்கு பார் எடுக்கணும்னா z1 bar into z2 bar. z1 க்கு தனியா பார் போடலாம், z2 க்கு தனியா பார் போடலாம். சார் அதே மாதிரி z1 by z2 whole bar டிவைட்ல இருக்கு சார். அப்ப z1 bar divided by z2 bar. அவ்வளவுதான். அப்ப இந்த நாலுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அடிஷன்ல இருந்தாலும் சப்ட்ராக்ஷன்ல இருந்தாலும் ப்ராடக்ட்ல இருந்தாலும் டிவைட்ல இருந்தாலும் அந்த பார் தனித்தனியா பிரிச்சுக்கலாம். இதுதான் சார் ஃபர்ஸ்ட் 4 ப்ராப்பர்ட்டிஸ். வேற ஒண்ணும் கிடையாது சார். ப்ராடக்ட்ல இருந்தாலும் ரெண்டா பிரிக்கலாம், டிவிஷன்ல இருந்தாலும் ரெண்டா பிரிக்கலாம், அடிஷன் சப்ட்ராக்ஷன்ல இருந்தாலும் ரெண்டா பிரிக்கலாம். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் fifth one.
fifth one is real part of z is equal to z plus z bar divided by 2. இது ஒரு formulas. Real part of z is equal to z plus z bar by 2. சார் இத பாருங்க நான் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். சார் அதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா எழுதி காமிக்கிறேன் பாருங்க. Imaginary part of z is equal சார் z minus z bar divided by 2y. சார் இப்போ நான் என்ன செய்றேன்? சார் z equal to x plus iy னு கொடுக்கிறேன். சார் இதுக்கு பார் கண்டுபிடிக்கிறேன். z bar என்ன? x minus iy. சார் ஃபர்ஸ்ட் ரெண்டையும் பிளஸ் பண்றேன் சார். z bar ரெண்டையும் பிளஸ் பண்ணுங்க. அப்ப பிளஸ் பண்ணா பாருங்க. சார் x plus iy plus x minus iy இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். அப்ப z plus z bar equal to 2x. அப்ப z plus z bar இந்த 2 டிவைட்ல கொண்டு வந்துறேன் சார். x மட்டும் இங்க கொடுக்கிறேன். இந்த xங்கிறது யாரு சார்? z ல யார்? ரியல் பார்ட். அதனால ரியல் பார்ட் ஆஃப் z னு போட்டுக்கிறேன் சார். அந்த x தூக்கிட்டு நான் என்ன போட்டுக்கிறேன்? ரியல் பார்ட்ல x உடைய வேல்யூ அதாவது z ல x உடைய வேல்யூ ரியல் பார்ட். அதான் சார் மீனிங். அப்ப x தூக்கிட்டு ரியல் பார்ட் ஆஃப் z is equal z plus z bar by 2. இருக்கன் பாருங்க. ரியல் பார்ட் ஆஃப் z is equal z plus z bar by 2. அவ்வளவு. சரி இப்போ ஆட் பண்ணிருக்கோம். அடுத்து பாரு மைனஸ் பண்றோம் சார். z minus z bar x plus iy minus of x minus iy. அப்ப x plus iy minus x plus iy இது ரெண்டு கேன்சல். அப்ப 2iy. சரி இந்த y மட்டும் இங்க வச்சுக்கங்க. இந்த 2y லெஃப்ட்ல வந்தா z minus z bar divided by 2y. y ங்கிறது யாரு? இமேஜினரி பார்ட் ஆஃப் z. z ல இமேஜினரி பார்ட் உடைய வேல்யூ y. அவ்வளவுதான். அப்ப என்ன கொடுக்கலாம்? இமேஜினரி பார்ட் ஆஃப் z is equal to z minus z bar divided by 2y. அவ்வளவுதான். இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க் क्वेश्चनல கேட்கலாம். z ஐயும் z பாரையும் பிளஸ் பண்ணா என்ன வேல்யூ, மைனஸ் பண்ணா என்ன வேல்யூ கேட்கலாம். ரைட். அடுத்து z பவர் n whole bar is equal z பவர் n whole bar. அப்ப z bar to the power n. சார் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. z பவர் n whole bar இதை எப்படி மாத்திக்கலாம்? z bar பவர் n னு மாத்திக்கலாம். சார் z பவர் 5 then whole bar. சார் z ல 5 டைம்ஸ் நான் ப்ராடக்ட் பண்ணனும். ப்ராடக்ட் பண்ணி வர ஆன்சருக்கு என்ன எடுக்கணும்? பார் எடுக்கணும் சார். இது எதுக்கு ஈக்குவல் ஆனது? z க்கு பார் எடுத்து அந்த ஆன்சரை 5 டைம்ஸ் ப்ராடக்ட் பண்றதுக்கு ஈக்குவல். அவ்வளவுதான் சார். இதான் சார் ஃபார்முலா. z ல 5 டைம்ஸ் ப்ராடக்ட் பண்ணி பார் எடுக்கிறதை விட z க்கு பார் எடுத்து 5 டைம்ஸ் ப்ராடக்ட் பண்றது ஈஸி. அவ்வளவுதான் சார். வேற ஒண்ணும். நெக்ஸ்ட் so next for the 8th one, z is real if and only if z equal to z bar. Sorry, z is real number. z real number ஆ இருந்தா z equal to z bar னு சொல்றாங்க. z real number னா z வேல்யூவும் z bar வேல்யூவும் ஈக்குவல். அப்படியே ரிவர்ஸ்ல சொல்லலாமா? z equal to z bar னா z is only real number. பாரு இதோட ப்ரூஃப் பாருங்க. z is real. அப்ப இது ரியல் பார்ட் மட்டும் தான் இருக்கும் 3. அப்ப பாருங்க plus 0i. அப்ப z bar பாருங்க 3 minus 0i. சரி 0i க்கு வேல்யூ கிடையாது 3 தான். அப்ப z equal to z bar வருதா? சரி z 3 and z bar also 3. அவ்வளவுதான். அப்ப z is only real number means z equal to z bar. அப்படியே ரிவர்ஸ்ல சொல்லுங்க. z equal to z bar அப்படினா z is real number. அவ்வளவுதான். ரைட். அடுத்து z is purely imaginary. சரி z imaginary part மட்டும் இருந்ததுன்னா சரி z equal to minus z bar சார் அல்லது z bar equal to minus z ரெண்டும் ஒண்ணுதான் சார். சரி z equal to minus z bar அல்லது z bar equal to minus z இந்த ரெண்டுல எது வந்தாலும் ஓகே சார்.
அதாவது மைனஸ் சார் z z பார் ஈக்குவல்னா ரியல் z ஈக்குவல் டு மைனஸ் z பார்னா இமேஜினரி அவ்வளவுதான். அப்ப பாருங்க சார் z இஸ் இமேஜினரி அப்ப z ஈக்குவல் டு 2i னு கொடுக்கிறேன் சார். அப்ப z பார் என்ன மைனஸ் 2i. அப்ப z பார் ஈக்குவல் டு மைனஸ் 2i ங்கிறது என்ன சார் z. அத செக் பாருங்க z பார் ஈக்குவல் டு மைனஸ் z. z பார் ஈக்குவல் டு மைனஸ் z. இதை இப்படி சொல்லலாம் z ஈக்குவல் டு மைனஸ் z பார்னா ஒரு மைனஸால ப்ராடக்ட் பண்ணுங்க மைனஸ் z பார் ஈக்குவல் டு z. சரி இது சொன்னாலும் கரெக்ட் தான் இது சொன்னாலும் கரெக்ட் தான் சார். ரெண்டுமே கரெக்ட். அப்ப z is only real number means z equal to z bar. z is only imaginary part means z equal to minus z bar. அவ்வளவுதான் சார். It is real and it is imaginary. Right. Next, the last one. Z double bar. Z double bar. So Z double bar means Z equal to x plus iy. Then Z bar is x minus iy. And Z double bar means z x plus iy. Z bar na imaginary ku minus மாத்தறோம். Z double bar na இந்த imaginary ku symbol மாத்தணும். minus na plus x plus iy. பாருங்க Z double bar is equal to z. அப்ப Z double bar equal to z. Z க்கு 2 times bar எடுத்தோம்னா அதோட ஆன்சர் எதுவா வரும் z ஆ வரும். அவ்வளவுதான். சார் இவ்வளவுதான் நமக்கு கான்ஜுகேட்ல இருக்கக்கூடிய 10 ப்ராப்பர்ட்டீஸ். ஸோ இந்த 10 ப்ராப்பர்ட்டீஸும் நல்லா படிச்சுட்டு ப்ராப்ளம்க்கு வந்தீங்கன்னா சிம்பிள் சார். அவ்வளோதான் சார். இவ்வளோதான் இந்த எக்ஸசைஸ் உண்டான இன்ட்ரோடக்ஷன். ஓகே தேங்க்யூ.